சத்தப்படாத. காலையில் காடிச்சு மாலையில் வீட்டுல போ. வண்டி எல்லாம் பெரிய மொப்பளக்கும் பொண்ணு ஆக்கக்கூடிய பெருங்குடி மக்களே. என்ன மீனா என்ன மீனவா? இந்த பத்தைகளா வராதீங்களே. இந்த போட்டிகளா போடாதீங்களே. எப்படா பார்த்து வருவோம்? ஏன் துணிக்கு வளர்ப்போம்? 70 பாட்டிமார்களே அதே பரவாயில்ல. ஏன்னா மிகமின்னு பேசுற நேற்று அக்கடி புயல் நேற்று கரணம் போட்டுருக்கிறோம் பெஞ்சு மாடு எப்படி அதுக்கு முன்னால கேப்போட்டு பேர் செத்து போயிடாத கீழே தான் இறக்கி தான் போடுறேன். அனைவருக்கும் சேலம் மாவட்டம் இந்த ஊர்ல சட்னி ஆட்டீங்களா? சேலம் மாவட்டம் அப்ப நெல்லுபடி சங்ககிரி வட்டம் சங்ககிரி அருகில் உள்ள ஸ்ரீ கலைமகள் கபீஷ் நாரசமா சார்பாக அன்பான கோஜராஜ் கோமாரி சபைக்கு விடியும் எப்பொழுதும் 100 கோடி முதல் வணக்கம். இந்த ஊருக்கு ரொம்ப புடிச்சாக்கறே. என்னை கேக்குறதுக்கு எவ்வளவு தோறம்? பாக்குறேன் யாரு வரா? தம்பி வரது பெருசு இல்ல. இந்த படுதவளம் பாரு கீழ கட்டிக்கிட்டு கொஞ்சம் தூக்கி கட்டு. சொல்லிருந்தா நம்ம நெட்ல தேவையில்லையா? ஏய் இல்லப்பா 6 அடி அகலம் 6 அடி உயரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஆளு வருவான். பூலாம்பட்டி கூட்டான வந்து பொதுக்கு ஆளு கூட்டாந்தியா? குடிக்கிறதுக்கு ஆளு போற வாட்டு சட்டமா நான் சொல்றேன். எத்தனை பேசறாலும் அதே வருது அதே வருது. ஆளு வந்து பாக்கல பாக்கலாம். ஊருக்குள்ள எவ்வளவு பேசுறது நாடு கேட்டா என்னடா நொண்டி அடிச்சிருக்கான் அவர் அப்படிதான். ஏப்பா நீ ஆளு கேக்குற மேல் பாரு பாக்காத கீழே பாரு. ஓய் பாரு நொண்டி அடிச்சிட்டு இருக்கீங்க. இவங்க வேட்ட போடுவான். ஐயோ என்ன சொல்றியா? நோட்டு நோட்டு ஆமா என்ன சொல்ற? இன்னும் செத்த நேரத்துல அவன் வேலை பாரு. ஓய் இன்னும் செத்த நேரத்துல அவன் வேலை பாரு. ஏன் கரெக்ட்டா 11 மணிக்கு தூக்கி போய்டுவானா? போய் பாக்குறேன். ஆமா ஏடா காஞ்சனா படத்துல இப்படி வரது போடுவானா? வாங்க வாங்கடா வணக்கம். சொல்லி கொடுத்தாரா? டேய் என்னடா என்னடா பைத்தியமா உனக்கு? அது அப்படிதான். சோ அப்பா டேய் என்னடா துணி போட்டுட்டீங்க? நீங்க சொல்லி விட்டாதீங்க. அது அவன சொல்லி குத்தமில்ல. அவங்க அம்மா மத்திய துணி துவைச்சிருக்கீங்க. அத பார்த்துட்டு அவ துணி துவைக்கறான். இங்க வந்து பேசுவா. வேலைய போடுவோம். எத்தனை வயசு? 17 வயசு. 17 வயசு ஆகுது. உனக்கு 5 வயசு ஆகுது. சரி நீ வந்து உன் மயத்தை பிடிக்கலாம். நீ தர தரன்னு வர சரி போயிருப்போம். கட்டிட்டு போறான். வாங்க அண்ணா. இந்த காலத்தான் சொன்னா எப்படி யார பார்த்துட்டா போயிட்டாவா?
நம்மளுக்கு மரியாதை ரொம்ப யார பாத்து என் மையம் வந்து எனக்கு கேட்டுருந்தானா இந்த மாதிரி மூக்கு போட்டுட்டு செத்து போயிருப்பேன். என்ன மாதிரி நாகதாவும் ஆமா ஒச்சு பாத்துக்கிட்ட பாருங்க மையம் என்ன பண்ணும் சும்மா கிடக்குறோம் சொல்றா யார பாத்து என்ன சொல்லுவாங்க நீங்க யாருங்க தம்பி சொல்லி கூட்டா பிடிக்காது வாங்க பெரிய புண்டா சொல்லி விட்டா உங்க அம்மா சொல்லல வாங்க தம்பி அவங்க எவ்வளவு போங்க உள்ள போங்க உள்ள போங்க என்ன வாசம் போடுவீங்க ஓய் சொல்றா என்ன வாசம் போடுவ என்ன வாசம் போடுவ ஓமியாம்பா ஓமியா என்ன வாசம் போடுவ சட்டையா சாட்டியத வாய் போடுறாங்க ஆஹா அவர் அப்படிதான் பேச மாட்டா அப்படி என்ன வாசம் போடுவீங்க என்ன வாசம் இப்போ என்ன வாசம் போடுவீங்க இப்போ என்ன வாசம் ஏப்பா என்ன வாசம் காலையில கொட்டி போடுடா காலையில ஆமா வாங்க மேடம் வணக்கம் நீங்க யாருங்க நாங்களே ராத்திரி வேலைக்காரர் நைட் என்ன பண்ணுவீங்க பகல்ல தூங்குவோம் நைட் பகல்ல தூங்குவோம் நைட் பகல்ல தூங்குவோம் சோத்துக்கு ஏன் சாமியா கூப்பியாடா உன்னையால தான் போகணும் என்ன நினைமிக்க ஆறானே தெரியல யாரு கூப்பிட்டா ஆமா அங்க போ எதுக்கு இந்த கோபடும் போது தான் வருது சும்மா 6 வருஷம் என்னடா ஓய போனா என்னடா ஓய போனா அவனை அடிச்சுட்டு அவனே செத்து போயிடும் என்ன ஆறு நிறுத்திட்டு ஆடுதான் போலப்பட்டியா இருக்கான் ஆடு நான் யாருன்னு தெரியுமா என்னடா இல்லடா என்ன இல்லடா மண்ட ஒரு அடி மேல வச்சிருக்கியா என்னடா அப்படி மேல போட அப்பதான் மத்தாளவர முண்டாட்டி முண்டையா போவா நீ அடி வாங்குறது ஏன் முண்டாட்டி அப்புறம் முண்டையா போவா 100 ரூபாய் சேர்த்து தரங்க ஏடா நீ கமிஷன் கொடுக்குறாளா சொல்றது சொல்லி போடு எப்படி சாப்பி என் வீட்டுக்கு கடை வரதுக்கு வந்து என் பொருத்தனை முன்னாடி அப்படி வந்தீங்க பாருங்க 2 பேருமே இதே செய்யலையாவா வந்தோம் அண்ணா நீங்களே யாருங்க நான் சொல்லி முன்னால ராத்திரியில வேலை செய்ய கொடுங்க நைட் வேலைக்காரு நைட் வேலைக்காரு பகல்ல தூங்குவோம் நைட்டு வேலை பகல்ல தூங்குவோம் ஓ அப்பனா நாடகக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் போயா நான் மகாபாரதம் கந்தபுராணம் ஆமா ராமாயணம் நாவல்ஸ் குண்டல கேஸ் குண்டல் கேஸ் கெட்ட வார்த்தை பேசாதீங்கடா குண்டல கேஸ் சிலப்பதிகாரம் இந்த நாடகம் ஆடுவீங்களா டேய் நருசா நீ எல்லா நாடகம் சொன்னாலும் சரி எல்லா நாடகம் நாங்க பூந்து விளையாடக்கூடியங்க நீங்க தெரிஞ்ச வரைக்கும் கான்மின் பண்ண ஆடுவோம் என்ன கான்மின் ஓரளவு ஆடும்டா ஓரளவுக்கு ஆமா என்ன வாட போடாங்கற டேய் மனுஷடா தம்பி தேர்றல ஓரளவுக்கு ஆடுவீங்க ஏய் எந்த ஊர்ரா எந்த ஊர் நீ நான் பக்கமா தான் ஜங்கரி என்ன அவட்ட சாப்பிட்டு ஹோட்டல் கட்டாடியா ஓய் மாசி 4ஆம் தேதி அமாவாசை வருதுங்க நாளானிக்கு ஆமா ஆமா நடந்துகிட்டே பைத்தியம் பிடிச்சி யாரு பேண்டாவ யாரு பேண்டா அத்தான் தெரியல கம்முனு அதனால நீங்க ஏதோ தெரிஞ்சோனைக்கு ஆடுவீங்க ஆமா ஏங்க ஓய் எத்தனை தான் பெரிய பசங்க தானும் ஒரு பெரிய கட்டிக்கு ஈடாகாதான் ஆமா உலகத்துல ஆமா தொண்டையை பார்க்கலாம் ஆசையாக்குது ஒரு பாட்டு பாடுங்க
தொண்டையை பார்க்கணும். ஆமா. இவ்வளவுதானா? தொண்டைதாவா ஒத்தியா இருக்குதா? தொண்டைதா? என்ன தொண்டை? தொண்டையை பார்க்கணுமே இல்ல. இவன் பெரிய மனுஷன். இவர்தான் செட்லயே பெரிய மனுஷன். நம்ம செட்லயே கொண்டா நம்ம செல்ற புடினே கொண்டாடா. ஏய் என்ன சொல்ற? இந்த தொண்டை இல்லையா? இந்த தொண்டை. சாரிதான். அடா நீங்க தெலுங்கு குடிச்சிட்டு வாந்தி எடுத்துமே. அந்த மாதிரி. அவளதான் போல. மூஞ்சி வந்து போன் பண்ணுங்க. 108 ஆறு விட்டுங்க. நான் தொண்டையில முள்ள மாட்டிக்கிச்சு. இல்லடா சாரிதான். சாரி இல்லைங்க. ஒரு ஆடல் ஒரு பாடல் அந்த மாதிரி. ஓஹோ அட அங்க போய் கேக்குற. அங்க போணுமே அங்க அந்த மாதிரி. பைத்தியக்காரா நீ சொல்றீங்கன்னா நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. என்னது? பாட்டு ஆட்டமெல்லாம் இல்லைங்க. ஒரு பெரிய கண்டிக்கிட்டா ஒரு கூத்துல எடுத்துக்கிட்டா ஒண்ணு வேப்ப பவுரு. சரி. இல்லைன்னா ஆட்ட பவுரு. இதெல்லாம் வேணுமில்ல. ஆமா. ஒரு பாட்டு பாடுங்க. பாடங்கடியா. என்ன பாடுறா? என்னடா சங்கு ஊதிட்டு இருக்கற? ஏய் நான் சங்கா ஊதுறேன். பாட்டு பாடுறேன்டா. யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? பாட்டு பாடுறா அப்படிங்க. ஏய் முதல்ல பாடுற. பாடு பாடு. ஏய் ஏய் கையை வைக்க. ஏய் கையை வைக்க. அப்படி சொல்லாத. என்ன வார்த்தை சொல்லுங்க? என்ன வார்த்தை? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன வாசை போடுவீங்க? நான் தான் ஆம்பளை போடுவேன். ஆம்பளை. நீ யாருக்கா போடுவ? நான் பொம்பளை போடுவேன். நீ ஆம்பளை போடு. ஆமா. பாய் கொண்டு வைக்கோ. தொண்டையை பார்க்கணும். என்ன சொல்றேன்? ஆமாடா. அவன் என்ன பாத்தியர் அடிக்கிறான். வாங்க வாங்க. வணக்கம். நீங்க யாருங்க?
காப்பாத்துங்கடா. வாங்க வணக்கம். வணக்கம் தலைக்கழகு. ஆமாங்க. என்னை பார்த்தா யாருக்கு தெரியுதா? அட தெரியுமா? உன்னை பார்த்தா தம்பி உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? ஃபுல் பேண்ட்டுக்கும் ஆப் கை ஷர்ட்டுக்கும் பார்த்தா வந்து பங்காரு கோடிங்கன்னு நினைக்கிறேன். பங்காரு கோடிங்க பண்ண பண்ண பாத்தியா? பாத்தியா பங்காரு கோடிங்க பாக்குனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? சரியா மச்சா சுண்ணிட்டாகணும். என்னது 6 உருக்கு? சரியா அம்மாச்சா சுண்ணிட்டாகணும். அம்மாவாசி இருட்டா இருக்கணும். அம்மாச்சி நாள் இருட்டாகணும். ஆமா. நட்டடி வீதியில பூந்து வாரமா கூட போதும் நாய் கடிச்சு போடும். நட்டடி வீதியில பூந்து அவங்க குடிக்கிறது கையில குடிக்கிறோம். அவன் குடிக்கிறது கையில பிடிக்கிறான். அவன் குடிக்கிறது கையில பிடிக்கிறான். குடுக்குடுப்பு எடுத்து கையில பிடிக்கிறான். வெங்கல குடுக்குடுப்பு எடுத்து கையில பிடிச்சிக்கிட்டு ஆயால மலத்தி போடுறான். மலத்தி போட்டு சக்க மலையாள சக்க மந்திரம் சொல்றான். எப்படி ஓயாடு சேர்ந்து எடுக்கணும். நான் பிடிச்சிக்கினா பழைய சுனி உனக்கு குடி எனக்கு பிடிக்கட்டுமா? பழைய சுனி நீ எப்படி ஃபர்ஸ்ட் பிடி, நான் அப்புறமேட்டு பிடிக்கிறேன். பிடிக்கிறது பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி கன்னியாச்சி பிடியாட்டு நிறுத்தணும். இப்ப நானும் அதான் நிறுத்தி காட்டணும். இப்பதான் வாட்டத்துக்கு நீ எடப்பாடி சீக்கச்சிக்கு போயிரு. சரி சரி. உனக்கெல்லாம் கடுவு பேர்த்துக்கிட்டு நிக்காது. கரெக்டா வேண்டு காலத்துக்கு முன்னால போடு. கொலாயில போடு. அங்க போடுற கால இதெல்லாம் சொன்ன கால போடுற. நான் வேண்ட மாதிரி வேண்டு. வேண்டாமா? பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. உச்சார அடிக்கணும். பயப்படாத. பயப்படாதடா. பயப்படாத. ஆயா அப்படி வரா. சரி சரி. பயப்படாத. உச்சார நில்லு. பயப்படாதடா. எங்கடா பயப்படுறேன்? பயப்பட ஆட்டாத. கையாட்டாத. பயப்படாத. உச்சா பாடாதடா. நடந்தம் பண்ணிட்டோம். உச்சாராடு ஆடாதடா. எனக்கு ஏதோ ஆடிக்கிட்டே இருந்தா தான் பேச்சு வரும். பயப்படாத. பயப்படாத. உச்சாராடு. கம்பளிரா. உச்சாராடு. ஆடாத. எல்லாம் பண்ணனும். இப்படி போடுறா. சரி. உச்சாராடு. ஆடாத. அம்மா சொல்லடி. அம்மா சொல்லடி. அம்மா கேளுடியா. எங்க அம்மா கூட கேளுடா. அம்மா சொல்லடி. அம்மா சொல்லடி. ஆனந்தி சொல்லடி. புக்க முட்டி மாறி. ஆனந்தி சொல்லடி. ஆனந்தி சொல்லடி. போய்ச்சலா தூமுண்ட. போய்ச்சலா தூமுண்ட. போய்ச்சலா தூமுண்ட. காத்தடிச்சா மரஞ்சாயுது. பிள்ளை கல் எடுத்துடுச்சா பிள்ளை புண்ட போடுது. காத்தடிச்சா மரஞ்சாயுது. காத்தடிச்சா மரஞ்சாயுது அப்படி மயரப்படுமா? கல் எடுத்துட்டா மண்டை வரையுது. கல் எடுத்துட்டா மண்டை வரையுது. அப்படி சொல்லிட்டு போறா பாரு. அத்தா பங்கார கோடங்க. நான் கிடையாது. நீ யாரு? நீ யாரு? பேர் தெரியுமா? யாரு? யாரு? என் பேர் சொல்றதா ஒரே சடவுடாத கை தட்டணும். நம்ம நாடகத்தை பார்த்து யார் எடுத்து வந்துக்கிறாங்க? யார் வந்துக்கிறாங்க? யார் வந்துக்கிறாங்க? உங்களுக்கு தெரியுமா? சினிமா நடிகர் வந்துக்கிறாங்க. நிஜமாலுமா? என்ன சொல்ற? ஆமா ஆமா உண்மையில அம்மா மாதிரி சத்தியமா? எங்க அம்மா இல்ல சாமி. எங்க அம்மா எங்க போயிட்டா? கள்ளக்காப்புறம் போயிருக்கோம். சரி. எங்க பாட்டியா மேல சத்தியமா? நம்ம அந்த கூத்து பாக்குறதுக்கு ஏகப்பட்ட நடிகை வந்துருக்காங்க. ஆமா. எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? அப்படி அப்ப நடிங்க. யாரு? பாக்குறியா? பாக்குறேன். பாக்குறியா? பாக்குறேன். நான் கூட வரணும். உன் கூட தான் வருவேன். எங்கேயுமே போக மாட்டேன். யார் தெரியுமா? இது யாரு? இதுதான் சிரிப்பாளிக்கு சிம்மரான். ஐயா உங்ககிட்ட நான் அப்புறமேட்டு செல்ஃபி எடுத்துக்கிறேன். இப்போ வேணாம். இது சிரிப்பாளிக்கு சிம்மரான். ஆமா. இதுதான் நக்குமா. இதுதான் குசுவு.
3 பேரு கை தட்டணும். இந்த 3 பேரும் சிம்மராணி, சிறுபலகி, சிம்பரன், குஷ்பு, நக்குமா. நக்குமா. 3 பேரு கை தட்டினா கூத்தாடுவேன். இல்ல கூத்தாட மாட்டேன், மயிலாட மாட்டேன். ஐயா பாரு, உங்களுக்கு 3 பேருக்கு சொல்றாங்க, கோமாளி கூத்தாடணும்னா நீங்க 3 பேரும் கை தட்டணும். இல்லனா ஆட மாட்டான். தட்டாயா குஜு தட்டல. தட்டாயா தட்டாயா அதான் தட்டு. நக்குமா தான் தட்டு, குஜு தட்டல. தட்டுக்கா என்ன காஜிக்கா வாங்குற தட்டு அதான் பரவாயில்ல. நான் வெளியே வரும்போது மட்டும் 5 பேர் கை தட்டினாங்க. நீ இந்த ஆயா கை தட்டின கோமாளி நாசமா போவ. கோமாளி போனவங்க அப்படியே தட்டுவாங்க. எப்படிதான் தட்டு சொல்ற? நீங்களா நாடகக்காரு. ஆமாங்க. அப்படிதான் விடிய முப்பொழுது நம்ம ஆதரவு தராங்க. எப்படி கேட்டா ஏங்க நாடகக்காரு சொல்றீங்க? ஆமாங்க. ஏங்க எல்லா நாடகம் ஆடுவீங்க? எல்லா நாடகம் கரைச்சு குடிச்சு போடுவோம். கரைச்சு குடிச்சு போடுவோம். ஏன் சோத்திக்கலாதியா? நாடகத்துல மகாபாரதம், சிவபுராணம், கந்த புராணம், ராமாயணம், சிலப்பதிகாரம், கோவல் நாடகம், இது கோவல நாடகம், கண்ணகி, அரிச்சந்திர மயான கண்டம், இப்படி சொல்லக்கூடிய நாடகம் ஆடுவோம். எல்லாமே. எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 16 பேர் வந்துக்கிறோம். தூக்கறதுக்கா? ஆட்டத்துக்கே வந்துக்கிறோம்டா. எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் நடுவிச்சா பார்க்கணும். முன்ன வாத்தியார் கூப்பிட்டு வருவாங்க. நீ பெரிய மனுஷனா? பாட்டியா செத்து போயிட்டாங்க. 3 நைட்டு கூத்தாடணும். சம்பளத்துக்கு கேளு. பாருங்க பாருங்க. 34ஆம் தேதி பாருங்க. இது என்ன மாசம்? இது மாசி. மாசி. ஆமா. பங்குனி நாளை சேர்த்தனா? வந்துருச்சு. டேட் வந்துருச்சு. தேதி. ஆமா. 34ஆம் தேதி. ஆமா. எனக்குதா? இடம் இருக்குது. ஒரு பைத்தியம். இதில் நீ வீட்டுக்கிற என்ன பட்டுன்னு போனதா? அந்த தீக்கு நாய் கடிச்சு ஆதிகாலத்த தெருக்கூத்து எந்த நாய் பாக்குன்னு சொல்லுவாங்க. பின்னாடி போகுது பாரு பின்னால. அண்ணா கேட்டுக்கா. சொல்லவே இல்லையா? நல்லா கேட்டுக்கா. சொல்லல. 30 கும்பல கூத்து யாருக்கு? 30 கும்பறது கண்டிப்பா நடக்கும். பரிச்சாத்திரம் எனக்கு 7 நாள் 30 ஐயோ நடக்கும்டா முருகா. பரிச்சாத்திரம் எனக்கு 7 நாள் 30 நடக்கும். பரிச்சாத்திரம் எனக்கு 7 நாள் 30 நடக்கும். சரி 30 அவர் ரொம்ப தவிக்கிறான். என்னப்பா பண்றது கஷ்டம். எடுத்துக்குள்ள ஒரு 30 நடக்கும். சந்தோஷம். ஆமா 30 கும்பிடுறது கும்பிட்டுலாம் சாமி. பரிச்சாத்திரம் எனக்கு 7 நாள் 30 அவருக்கு பரிச்சாத்திரம் அவருக்கு 30 இருக்கு. 7 நாள் காப்பி கும்பிடுறது. ஆமா. ஏப்பா 3 கூத்து கொடுத்து வைக்கிறாங்க. சரி. ஒட்டுல கொடுத்துங்க எப்படி ஆடுறது? அத்தானே என்ன தேதி சொல்லல, ஒரு நாள் சொல்லல. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். எங்க ஜெட்டு வாத்தியார் கோயில்ராஜ் கோமாளி உங்களுக்கு கூத்து கொடுத்திருக்காரு. ஆமா 3 கூத்து. 3 கூத்து. 1 இல்ல 2 இல்ல 3 கூத்து. சரி சரி. அதனால எத்தனை நைட்டு கேட்டோம்? எத்தனை நைட்டு? 30 யாருக்கு எனக்கு ஒண்ணு ஆர்டர் போயிட்டானா? எப்படி எப்படி? 30 கும்பிடுறது எனக்கு ஒண்ணு. 30 கும்பிடுறது உங்களுக்கு சொன்னீங்க. ஏப்பா நீயே செத்து 30 நாள் ஆகி போயிரு. சரி எப்படி கூத்தாடுவே? எப்படி கூத்தாடுவே? வாங்க 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 வணக்கம். வணக்கம். உனக்கு எத்தனை நைட்டு கூத்து? எனக்கு தான் வருஷேந்திரம். ஏப்பா ஏப்பா எத்தனை நாளா ஒரு கூத்து இல்ல அப்படிக்கு ஒரு கூத்து வாங்கிக்கிறேன். அது கெடுக்கலாம்ல ஒரு ஆள் வந்துக்கிறேன். யாரு நானே. உனக்கு எத்தனை நைட்டு கூத்து? எனக்கு 7 நாள் சாமி. செத்து போயிடுறேன். எத்தனை ஏப்பா இந்த கூத்து கொடுத்தவள ஒரு ஆள் இருக்கிறான். வாடா ஓக்குறி வாடா.
நான் தான் ஒரு கூத்து கொடுத்தது. நான் தான் ஓக்கடி. அப்படியே கூத்து கொடுப்பேன். நல்லா கேளுங்க. பரிச்சாந்த கூத்து யாருக்குன்னா? சரி. நான் ஆடித்தாரு சொன்னா பரவாயில்ல. ஆமா. சொன்னா பரவாயில்ல. முப்பதுக்கு பிறகு கூத்து யாருக்குன்னா? நான் ஆடித்தாரு சொன்னா பரவாயில்ல. 7 நாள் ஜாக்கி பண்றது யாருக்குன்னா? நான் ஆடித்தாரு சொன்னா பரவாயில்ல. நான் வியாபார தப்பா அஞ்சு மாலை தப்பா டே முருகா. என்னடா பிள்ளைல புழுங்குற? வாங்கிட்ட டோர் அடிச்சு பேசுறது கிழிச்சு. இல்ல அப்படியே பவட்ட அப்படியே கிளி போடுவேன். நல்லா கேளுங்க. வியாபார தப்பு தான் வேலை கை வைக்க. அவமால தப்பு தான் போட்டு நெரிச்சு போடுவேன். 30 மரிச்சாந்தரம். நாட்டுக்கு நாடு மகா நாடு. அறுவை சிறந்த அழகத்தில் கொண்டாடு. ஆனா பிறந்த அப்பமா இருக்கணும். பெண்ணா பிறந்த அறுவரை தாய்மார்கள். பூலாம்பட்டி என்றால் நம்ம சொந்தமான தாய் தின்னாரு. இல்ல எப்படி என்றா இளைஞர்கள் பசங்களா ஒன்றாக சேர்த்து புதி தங்கம் ஏன் அப்படி ஒத்திரி பண்றீங்க? இளைஞர் பசங்களா ஒன்றாக சேர்ந்து ஒன்னாலப்பட்ட சேர்த்து முன்னிட்டு ஒரே ஒரு கிராமிய தெருக்கூத்து நாடகம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய சமயபுரத்தால் பிறப்பு. சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு இல்லை என்றால் பாவாடராயன் பரமகேது சண்டை. சமயபுரத்து மாரியம்மன் யாரு? ஆமா. இந்த பாவாடராயனும் பரமகேது எதனால வராங்க? சண்டை வாங்குறாங்க. ஆமா. ஒன்னாலப்பட்ட கையிலுங்கிற ஆளு கூட கையிலேஜ் பண்ணு வருவாரு. ஆமா. ஆமாடா. பரமகேது பாவாடராய் சண்டை. சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தில் முன்னமணி யார் வரா? சத்தியலோகத்தை பொற்பிடிமாக ஆண்டு வரக்கூடிய சதுர்முக படைத்த பிரம்மதேவனே சபைக்கு வராரு. மணி 8:30 மணிக்கு வந்துட்டு ஜோத்திர போட்டு அப்படி பண்ணி ஆடிட்டு இருக்கிறோம். பிரம்மதாமணி போறேன்னா உள்ள செத்து போயிட்டாங்க. அரண்மனையில வேஷம் போட்டுட்டு இருக்காரு. 4 பக்கம் படுத்தா கட்டி விட்டு அரண்மனை கொடுத்தது. அவன்தான் ரதத்துல வராருடா. அவ 7,500 8,000 சொந்த ரதம். தங்க ரதத்துல வராரு. ரக்ரியில வராரு. களியில வர சொல்லு. எதுக்குடா? உள்ள போனா வெளியே வருவாரு. அவ கற்பனை பேச்ச கஞ்சா கேசா குடிகார கேஸ் செத்து போயிட்டாங்க. வர சொல்லிட்டா வர சொல்லி விடுங்க.